குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கூட ஓடி இருக்கலாம்ல இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு ஏக்கம், அதாவது ஒரு தாட் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நம்மளுடைய பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும்னா ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும், நாளைக்கு காலையில் வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்து நம்மளோட பிரச்சனையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்ஸ் அண்ட் டவுனில் நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு யோசிப்போம் இல்லையா? ஆனால் உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற அந்த அதிர்ஷ்டம் வந்து தினமும் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம்னு தூங்குவீங்க பார்த்தீங்களா? அந்த 5 நிமிஷம் சோம்பேறித்தனத்தில் தான் மறைஞ்சு போகுது இல்லையா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது ஏதாவது ஒரு புக்கில் பார்த்த ஒரு தியரி ஒரு பெரிய லெஜெண்ட்ஸோட தாட்ஸ் டைலாக்ஸ்லாம் கிடையாது. இது நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் தினமும் கடந்து போகிற ஒரு நிஜ வாழ்க்கை. உங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி உங்களையே உங்களுக்கு தெரியாமல் அழிச்சிட்டு இருக்கு, அதை எப்படி மாற்றணுன்றதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி கேட்க போகிறீங்க. முதல்ல மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறத மட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் கேளுங்க, சரியா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கு நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி நமக்குள்ளே எல்லா விஷயங்களும் உடனே நடந்துடணும். ஜிம்முக்கு போனால் நாளைக்கே 6 பேக் வந்துடணும். இன்னைக்கு 1 hour படித்தோன்னா நாளைக்கு நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். இந்த குயிக் ரிசல்ட் வேணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையோட முதல் எதிரின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் ஏதோ குடிக்கிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, உடனே உங்களுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடுமா? கிடையாது இல்லையா? எவ்ரிடே ரொட்டீனாக நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளமோ ஏதோ நடக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு 1/2 hour ஒரு புக் படிக்கிறதால, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதால உங்கள் லைஃப் உடனே சேஞ்ச் ஆகாது. மாற்றன்றது ஒரு நாளில் வர மேஜிக் கிடையாது. அது தினமும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு கனெக்ட் ஆனதான் ஒரு ஃபுல்லாக ஒரு கேதர் ஆகி கிடைக்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு பெரிய பாறை இருக்குது, அதை ஒருத்த 99 டைம்ஸ் ஓங்கி 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 அடிக்கிறான், அது உடையவே இல்லை. ஆனால் அது அவன் 100வது தடவை அடிக்கும் பொழுது அது பாறை 2ஆக பொழந்துடுது இல்லையா? அது உடஞ்சி வந்துடுது. அப்போ அவன் அந்த 99 டைம்ஸ் அடித்தாலே அந்த பாறையில், அதனால அது உடஞ்சுதா? இல்லை அது 100வது டைம் அவன் அடித்தானே அதனால அது உடஞ்சுதா? உண்மை என்ன? அவன் 99 டைம்ஸும் அவன் அடித்தப்போ அந்த பாறை உள்ளுக்குள்ளே அந்த ஸ்ட்ராங்கை வீக்காக்கி பிரேக் பண்ணிகிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக அவன் 100வது அடிக்கும் போது அந்த ராக் 2ஆக பிரேக் ஆகிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும். நம்ம எந்த ஒரு விஷயமும் தினமும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அது நல்லதோ கெட்டதோ அது உடனே நமக்கு பாதிப்பை உண்டாக்காது. பட் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அது வீண் போகாது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாலும் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது இந்த பார்க்குற ஒரு சிலருக்கு ஒரு 25லேருந்து ஒரு 35க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? போன வருஷம் இந்த நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? என்ன மெர்சிமா இதை கேட்குறீங்க? இதே சோஷியல் மீடியாவில் சேம் கண்டென்ட், சேம் ஃபைட்டு, அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, இன்னைக்கும் அதே தான் பார்த்துட்டு இருக்கோம், நாளைக்கும் அதே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இவ்வளோதான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றமே வேண்டாமா? அதை என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற புத்தி இருக்கா? போன வருஷம் போன அதே வாழ்க்கைக்கு தான் இன்றைக்கும் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா இன்னும் 5 வருஷம் ஆனாலும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் வரவே வராது. உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பம், நம்ம பையன் எப்படியாவது, நம்ம மகன் எப்படியாவது லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்ஸ் போவா, நம்மளை ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவார், நம்ம ஒய்ஃபு இனிமேலாவது நம்ம ஃபேமிலிக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் ஒரு கவனம் பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? எதுவுமே மாறாது நீங்கள் மாறாட்டினா. இது எல்லாமே சிலர் பார்த்தீங்கன்னா இது எதையுமே கவனிக்காமல் அவனோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு தம் ஃபேமிலியை எப்படியாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? இந்த எந்த விஷயங்களும் அவன் கவனிக்க மாட்டான். உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவான், உங்களோட கம்மியான நாலேஜ் திறமை இருக்கும், ஆனால் அவன் தினமும் உழைச்சிட்டு இருப்பான். தினமும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அவன் நெக்ஸ்ட் இதுக்கு அவன் போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். புரியுதா? வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க? தேவையான விஷயங்களை ஃபேமிலியை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகணும், அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு வழி வரும் இல்லையா? அவனை விட நம்ம நல்லா தானே இருந்தோம், அவனை விட நம்ம குடும்பம் நல்லா தானே இருந்தது, ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? அந்த வழி உங்களுக்கு வரக்கூடாது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
ஒன்றுமே இல்லைங்க. நாளையிலேருந்து அப்படியே எழுந்து ஒரு 5 மணிக்கு எழுந்து மெர்சிமா நான் வந்து ஒரு மலையை வந்து உடைக்கவா அப்படிலாம் கேட்கல. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு 1% சேஞ்ச். அதாவது நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 1% சேஞ்ச் பெட்டராக மாற ட்ரை பண்ணால் போதும். தினமும் 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறீங்களா, நாளையிலேருந்து 4 hours 50 minutes யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு 10 minutes இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு புக்ஸ் படிங்க, ஆர் ஒரு மியூசிக், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. தினமும் லேட்டாக எழுப்புறீங்களா, நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழும்ப ட்ரை பண்ணுங்க. 10 நிமிஷமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிச்சுட்டு இருக்கீங்களா, ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, தினமும் ஒரு பக்கமாக படிங்க. ஆனால் தினமும் படிங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். கணக்குப்படி பார்த்தா தினமும் நீங்கள் 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் நீங்கள் இருக்கிறத விட 37% உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகி சூப்பர் பவராக மாறும்ன்றாங்க. இதுதான் பழக்க வழக்கங்களுடைய பவர். அது என்ன சொல்லுவாங்க, பவர் ஆஃப் ஹேபிட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. மனசுல இல்லை உங்க நிஜமா, நீங்க கனவெல்லாம் இல்லை, நிஜமா யோசிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே உங்க வயசு இப்படிதான் இருந்ததுன்னா இதே சோம்பேறித்தனம், இதே வந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோலிங், அடுத்தவங்க வாழ்க்கை என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் ஆனாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப் உள்ளவங்க மூவ் ஆயிடுவாங்க. அப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, உங்க பேரண்ட்ஸ் ஒரு டைம் ஆகும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்க வரப்போற கணவனும் மனைவியும் உங்களை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா பார்க்கணும்னு இருப்பாங்க இல்லையா. உங்ககிட்ட ஆனா ஒரு சேவிங்ஸுக்கு இல்லை, ஒரு லைஃப்பை பத்தின எந்த பிளானும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மற்றவங்க குழந்தைங்களை பார்த்துட்டு உங்க குழந்தையும் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு காசு இல்லாம விலையை மட்டும் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்போ ஒரு வலி வரும் இல்லையா, அது ஒரு நரகம் தானே. எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுமா, உங்க ஏஜ்டான பேரண்ட்ஸ் அவங்க வாழ்ற காலத்துல அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். அவங்களுக்கு கனவு பண்ற மாதிரி ஒரு வீடோ இல்லை அவங்களுக்கு ஒரு துணிமணி, ஏதோ ஒரு பொருள், இல்லை ஒரு உலகமெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனோம், எதுவுமே உங்களால செய்ய முடியலன்னா அந்த நிமிஷம் உங்களுடைய மனசு எவ்வளோ வலிக்கும் இல்லையா. அப்போ இதெல்லாம் எப்படி பண்றது? இதுக்கு மாற்றம் என்ன? இந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா வேண்டாதானே? இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் உங்க பழைய விஷயங்களை தூக்கி போடுங்க. சுய முன்னேற்றம்ன்றது என்ன தெரியுமா, செல்ஃப் மோட்டிவேட்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு குடும்பத்தோட கஷ்டம்னா நீங்க தான் அந்த இடத்துல சிங்கம் மாதிரி வந்து நிற்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த உழைப்பு சொல்றேன். நேற்று எப்படி இருந்தீங்கன்னு வேண்டாம், நாளைக்கு உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எடுக்கிற டிசிஷன்ல தான் இருக்கு. உங்க அப்பா அம்மாவுடைய ஏக்கத்துக்கும் உங்க ஃபியூச்சரோட நிம்மதிக்கும் நீங்க கொடுக்க போற பதில் என்ன தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஓகே இந்த மெர்சிமா ரீல்ஸ் முடிஞ்சிச்சு, வீடியோஸ் அடுத்து இன்னொருத்தவங்க வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்காம நெக்ஸ்ட் உங்க லைஃபுக்குள்ள விஷயம் என்ன அதை பார்க்க போறீங்களா? அடிதடி சண்டை, கான்டென்ட் கிரியேட், இதெல்லாம் அவங்க வருமானத்துக்கு பண்ற ஒரு டிராமா தான். அவங்கெல்லாம் எவ்வளவு உயர போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க? உண்மையாவே உங்க வாழ்க்கையை மாற்ற ரெடினா உங்க மனசாட்சி உங்களுக்கு ஓகே சொல்லிச்சுன்னா இனிமே டெய்லி ஒரு 10 minutes நீங்க ஃபோனை யூஸ் பண்றதை குறைச்சிடுங்க. அன்வான்டான விஷயங்களை உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய சிந்தனை கொண்டு போய் விட்டுட்டு அதில் ஒரு நாள் ஃபுல்லுமே ஒரு நெகட்டிவ் தாட்டோடே உங்களுடைய மைண்டை வந்து நெகட்டிவான விஷயங்கள் இருக்காமல் நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. எந்த ஒரு ஹேபிட்டையும் டெய்லி பழகுனா அது அந்த உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்க எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு. புரியுதுங்களா? இனிமேல் மறக்காமல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த சோஷியல் மீடியாவிலிருந்தெல்லாம் ஒதுங்கி ஒரு டீடாக்ஸ் டேன்னு எடுத்துக்கோங்க. அன்னைக்கு உங்கள் மைண்டு எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸான ஒரு சிந்தனை கொடுங்க. காலையில் எழுந்ததும் யார் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு பதிலாக அந்த 10 நிமிஷத்தை உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கிறதும் பாருங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் செய்வீங்க தானே? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.